என்னடி இன்னும் லைட்டாக மத்தாமல் இருக்காங்க? விடு, மாப்பிள்ளைக்கு இருட்டுனா பயம் போல. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மொத ராத்திரி. என்னடா தலைப்பு இப்படி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஒரு படத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே, இந்த தளத்தில் ஒரு படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலே அந்த படம் வந்து ஒரு சில தகுதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ராஜா கருப்பசாமி அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். உள்ள போனதும் காப்பி கீப்பி குடிச்சுக்க, நீயா எதுவும் பேசாத. கூச்சமா இருக்காது. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நம்ம ரிஷிகாந்த் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அனிஷ்மா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சிறை யூத்லலாம் பண்ணாங்க இல்லையா, அவங்க இதில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரிஷிகாந்த் சில படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கூலி படத்தில் கூட முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இதனுடைய படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், கிராமம். அங்கே இருக்கிற ரிஷிகாந்த் என்ன பண்ணுறாரு, சில பல காரணங்கள்னால் பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, காதல் தோல்வி அவருக்கு சில வருடங்களுக்கு மேலே நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இதை வெறுத்து நம்ம இனிமேல் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் வேலை பார்க்குறாரு. அதே டயத்தில் வந்து இவங்க நம்ம ஹீரோயின் அனிஷ்மா வந்து அவங்களுடைய அம்மா வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. யாரை மாப்பிள்ளையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகாந்த் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையும் பொண்ணும் அது வரைக்கும் பார்த்துக்கல. ஆனால் வந்து ஃபோன்லேயே ஏதோ பேசியிருக்காங்க போல் தெரியுது. அனிஷ்மாவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க மேரேஜ். அனிஷ்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கார். இது ஒரு கதை. இவங்க நம்ம ரிஷிகாந்தும் ஏற்கனவே காதல் தோல்வியில் தோண்டு போய் துபாய் போயிட்டார். நம்ம அனிஷ்மாவும் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருடைய கம்பல்ஷனில் இந்த கல்யாணம் வந்து நடக்குது. அதுவும் குறிப்பாக ரிஷிகாந்தோட அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு போய் சொல்லி துபாயிலேருந்து வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் அவருடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து இந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. அவர் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்படியே அடுத்த ஃப்ளைட் ஏறி துபாய் போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணி கல்யாணத்தை கூட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் ஒரு வழியாக நடக்குது. கல்யாணம் என்ன ஏமாறப்பலாம் நினைச்சியா? நினைச்சப்பலாம் ரீஸ்டார்ட் அடிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்க. சலிச்சு போனாலும் ஜெயிச்சு போற அளவுக்கு இருக்கணும். அதான் லவ். ஏன் கல்யாணம் பண்றோம், எதுக்கு கல்யாணம் பண்றோம்னு இந்த ஊர்ல பாதி பேருக்கு தெரியாது. இவங்க ஒரு பாதியில் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது கல்யாணத்தை அன்றைக்கி வந்து நம்மளுடைய காதலன் வந்து நம்மளை வந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போயிடுவான், நம்ம இந்த எஸ்கேப் போயிடலாம் அப்படின்னு நம்ம அனிஷ்மா நினைக்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், காலையில் அலாரம் வச்சுட்டு தூங்கிடுறான். அலாரம் அடிக்கவே இல்லை. அவன் 7 AM பதில் 7 PM வச்சதுனால அலாரம் அடிக்கல. காலைல 10 மணிக்கு கிடைக்குன்னா தாலியை கட்டி முடிச்சிடுறாங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி அந்த காட்சி அமைது. வேறு வழி இல்லாமல் கழுத்தை நீட்டிடுறாங்க. இவங்களும் கல்யாணம் ஆகிடுது. சரி, ஃபஸ்ட் நைட் அன்றைக்காவது வந்து அன்றைக்கி இரவு வந்து நம்மளை வந்து ஏதாவது எப்படியாவது பிக்கப் பண்ணிடலான்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்பையும் வந்து வரல. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மற்ற எல்லா சினிமாலையும் வர்ற மாதிரி பாத்ரூம் கதவு மூலமாக எகிரி குச்சி போக ட்ரை பண்ணுறாங்க. இவங்க குட்டையான உருவத்துக்கு தப்பி போக முடியல. ஒரு வழியாக இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. யார், நம்முடைய ஹீரோ ரிஷிகாந்த். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு போகிறாரு. அங்கே தான் இவங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிறாங்க. இவங்களுடைய கடந்த கால காதலும் தெரியுது, இதனுடைய காதலும் தெரியுது. காதலன் வந்து இவரை கைவிட்டுட்டு ஓடிடுறான் சில பல காரணங்களால். வந்து பிக்கப் பண்ணல. அங்கே சேத்தன் கேரக்டர் வந்து வருது. அவர் கோயில் பூசாரியாக இருக்கார். அப்போது நிறைய விஷயங்கள் அங்கே வந்து விவாதிக்கப்படுது. இதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஜாதி, அந்தஸ்து, இன்றைக்கி இருக்கிற திருமணத்தை பற்றிய ஒரு மீது நம்மளுடைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை, இப்படி பல விஷயங்கள் அந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஒரு வழியாக என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களை காணுமே, அதுவும் முதல் ராத்திரி அன்னைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய தம்பதிகள் வந்து ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. அந்த உறவினர்களும் தேடுறாங்க, இவங்களுடைய அம்மாவும் தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு என்ன ஆகுதுன்னா, பாக்கு வெத்தலம் மாத்து அங்க ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஆக்கத்துல நடக்கும், நீ பார்த்தா அலையும் மாத்தாத. ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு, மண்ணம் கட்டியாச்சு. டாப் டக்கர் பீட்டு, அவன் ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு கல்யாணம். காக்காகும் கேள்வி கேட்காத. இந்த அனிஷ்மாவுடைய காதலும் கடந்த கால காதல் வந்து ரிஷிகாந்தோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது. ரிஷிகாந்தனுடைய கடந்த கால காதலும் வந்து அனிஷ்மாவுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது. ரெண்டு பேரும் சம்பந்திங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. திருமணத்து அன்று இரவு வந்த விருந்தினர்கள் அனிஷ்மாவுடைய சித்தப்பாவும் இந்த பக்கம் இவருடைய அக்கா வீட்டுக்காரரும் ரிஷிகாந்தன் அக்கா வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் ஒரு 4-5 பேராக சேர்ந்து போய் குடிக்கிறாங்க. குடிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பக்கம் சண்டை வருது. இப்படி இந்த காட்சிகள் வந்து நடந்துக்கிட்டு
நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து நான் தப்பிச்சு போகிறேன்னு ஏற்கனவே ஒரு எழுதி வச்சிருந்த அனிஷ்மா எழுதி இந்த லெட்டரும் வந்து வீட்டில் கிடைக்குது. ஒரே கலைபரமாகுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. முதல்ல நாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பை நம்ம வைக்கும்போது நம்ம வந்து என்ன மாதிரி யோசிச்சிருப்போம் நம்ம தெரியும். முதல் ராத்திரின்னு வச்சோடனே நம்ம மைண்டில் வந்து பல விஷயங்கள் வந்து ஓடி இருக்கும். ஆனால் இது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஆண் பெண்ணுடைய உறவை பற்றி பேசக்கூடிய படம் இல்லை. இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தை பற்றி பேசக்கூடிய படமும் அல்ல. ஆனால் கல்யாணம் அன்று இரவு நடக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்து மூலமாக பல கேள்விகளை வந்து அவர் எழுப்புறாரு. இந்த சமூகம், ஜாதி, அந்தஸ்து, திருமணம், ஏற்பாட்டு திருமணத்தையும் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து குறை சொல்கிறார். அதே மாதிரி ஏற்பாட்டு திருமணத்தை முழுமையாகவும் குறை சொல்லலை. லவ் மேரேஜையும் சப்போர்ட் பண்ணுறார். அதுக்காக லவ் மேரேஜ் இருக்கக்கூடிய ட்ராபேக்கையும் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இரண்டு பக்கமாக இந்த படம் வந்து நல்லா போயிருக்கு. ஸோ இப்படி ஒரு தலைப்பை கொடுத்ததற்காக நாம் கொடுத்துட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு குடும்ப படத்தை கொடுத்துருக்காரு. எப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு கல்யாணத்தன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த காதல் வந்து தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றோம்? என் வீட்டுக்கு தெரிஞ்சது ஏன் சொல்லுதியா? பாத்துக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் வந்து அவரோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சின்ன வீடுன்னு இருக்கும், வீட்டில் விசேஷங்கன்னு இருக்கும். ஆனால் அவரோட உள்ளே வந்து பார்த்தோம்னா அவருடைய கண்டென்ட் வந்து வேறையாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்தை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறது. துளி கூட ஆபாசம் இல்லை, விரசம் இல்லை. குடும்பத்தோடு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம எல்லாருமே ஃபேமிலியோடு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருமண உறவு முறைகளையும் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து எந்த மாதிரி நம்மளை போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம், அவங்க எப்படி நம்மகிட்ட போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசினதால இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் செய்யணும் குடும்பத்தோட. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறது யாருன்னா அவங்க வந்து நம்ம அனிஷ்மா தான். ஏற்கனவே சில படங்களில் அவங்களோட நடிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து ஒரு டான்ஸ் டிஜே போடுவார், அதுக்கு இவங்க பயங்கரமாக வந்து ஆடுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, ஒரு 22-23 வயசில் அம்மாவோட அழுத்தம் ஒரு பக்கம், இந்த பக்கம் லவ்வர் வந்து கூட்டிகிட்டு போவான், அவனும் ஒரு பக்கம், அவனும் வரல. அப்படின்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்டில் வரும் இல்லையா, அதை வந்து ரொம்ப தன்னுடைய உணர்வால் வந்து சொல்லியிருக்காங்க. அனிஷ்மாவை தவிர வேறு யாருமே வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா கூட சரியாக வந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ வந்து அவங்க ஒரு குள்ளமான உருவம், ஆனால் நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அனிஷ்மா. ஏற்கனவே இதுக்கு மாதிரி சிறை படத்தில் பார்த்துருப்பீங்க, யூத்தில் பார்த்துருக்கீங்க. அதை விட ஒரு படங்கு அதிகமாக வந்து நல்ல நடிப்பில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நல்லா நடிக்க தெரிந்த ஒரு நடிகை தமிழ் சினிமாவுக்கு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிஷிகாந்த் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாகவும் ஒரு இறுக்கமான முகத்தோடையும் வந்து அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது. அதாவது இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு படம் வந்து கதை எழுதுனாங்கன்னா டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்கு முக்கியமாக நல்லா எழுதுவாங்க. அவங்களுடைய கேரக்டர் இல்லாமல் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கும். மற்ற கேரக்டர் வந்து அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் அந்த கதாபாத்திரத்தெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. 2 வீட்டு சைடில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக அவங்களுடைய கதாபாத்திரத்தை சித்தரிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோவுக்கு நம்ம இவர் அக்கா வீட்டுக்காரராக வரக்கூடிய அப்துல் லீ, அவர் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அந்த பக்கம் பகவதி கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வெட்டு ஈகோவில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ற கேரக்டர் வந்து பகவதி நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் சின்ன கேரக்டரில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லா போர்ட்ரேட் பண்ணி அந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ எல்லா கதாபாத்திரங்களும் நன்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த 2026 வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக இது குடும்ப படம் தான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இருக்க சிக்கல்களை பேசக்கூடிய ஒரு படம். அதனால் வந்து இதை எல்லாருமே குடும்பத்தோடு இந்த பாருங்கள். தைரியமாக சொல்கிறேன், இந்த தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது. தலைப்புக்கும் இந்த படத்தில் உள்ள பேசியிருக்கிற இந்த விஷயத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை. அது கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் அன்று இரவு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த முதல் நாள் இரவும் அந்த 2 தம்பதிகளுமே வெளியில் தான் போகிறாங்க, ஒரு கோவிலுக்கு போய் தன்னுடைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. இந்த பாரடை மருது ஒரு சில சலுகையெல்லாம் அந்த புது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதில் இந்த முத ராத்திரி ஏன் தெரியுமா? ஏன்னா அது முத ராத்திரி.
கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும். ராஜா கருப்பசாமி அறிமுக இயக்குனர் நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எந்த ஒரு இப்போ நம்ம படத்தில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அருவாளும் வன்முறையும் துப்பாக்கியும் இல்லாத குடும்பத்தில் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களையும் இன்னும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் திருமணத்தின் மீது என்ன மாதிரி பார்வை வச்சுருக்காங்க, திருமணம்ன்ற பந்தம் வந்து எதிர்காலத்தில் எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக வந்து இது அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு படம் தான். இது தலைப்பை பார்த்துட்டு படத்தை முடிவு பண்ண வேணாம், ஆனால் தலைப்பும் கரெக்டாக பொருத்தமான தலைப்பு தான். அதனால் நீங்கள் இந்த படத்தை போய் நீங்கள் அனைவருமே வந்து பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், இளைஞர்களோட பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தீபிகா அதிர்வுகளுக்காக ராகவ் குமார். நன்றி, வணக்கம்.